ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும் சட்டசபையில் கொந்தளித்த அதிமுக எம்எல்ஏ. கடந்த 2025ஆம் ஆண்டில் ஆளுநர் RN ரவி திருப்பி அனுப்பிய கூட்டுறவு சங்க மசோதா சட்டசபையில் இன்று மீண்டும் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. 5வது நாளாக சட்டசபையும் நடைபெற்றது. அப்போது ஆளுநர் RN ரவி திருப்பி அனுப்பிய மசோதா மறு ஆய்வு செய்யப்பட்டு மீண்டும் இன்று சட்டசபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாகத்தை சீரமைக்கவும், முறைகேடுகளை தவிர்க்கவும், பதிவாளருக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கவும் வழிவகை செய்யும் சட்ட மசோதா கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சட்ட மசோதாவை ஆளுநர் RN ரவி 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் திருப்பி அனுப்பினார். அதன்பின் இந்த சட்ட முன்வடிவு இன்று பேரவையில் மறு ஆய்வு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்ட மசோதா மீண்டும் நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து பேசிய OPS ஆதரவாளரான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், ஆளும் கட்சி தயாரித்து அளிக்கும் அறிக்கையை ஆளுநர் வாசிப்பதுதான் மரபு. ஆளுநர் உரையை வாசிக்காமல் சென்றது கண்டனத்துக்குரியது. எனவே ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும் என தெரிவித்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று சட்டசபை நிகழ்வுகளில் பங்கேற்காத நிலையில் OPS ஆதரவாளரான ஐயப்பன் மட்டுமே பங்கேற்றார். அவரும் ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும் என பேசியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் O.பன்னீர்செல்வம் இன்று திமுக அமைச்சர் சேகர் பாபுவை சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பு தமிழக சட்டசபையில் சபாநாயகர் அப்பாவு அறையில் நடந்துள்ளது. கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் இருவரும் ஆலோசனை நடத்தினர். இதனால் O.பன்னீர்செல்வம் திமுகவில் இணையப் போகிறாரா என்ற கேள்வியும் அரங்கில் எழுந்துள்ளது.